ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கபாலீஸ்வரர் கோவில் இன்னொரு ரவுண்ட் அப்பு. அதாவது நான் எப்போ சென்னை போனாலும் முதல்ல நான் கபாலீஸ்வரர் கோவில் ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கு போயிடுவேன். அங்கே போயிட்டு சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு உடனே அங்கே பக்கத்தில் இருக்கிற ஹோட்டலில் போய் ஒரு தோசையை ஒரு வெட்டிட்டு அதுக்கப்புறமா கிளம்புறது இதான் வழக்கம். அதே மாதிரி நான் ஊரை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடியும் நான் கோவிலுக்கு போயிட்டு வருவேன் சுவாமி கிட்ட சொல்கிறதுக்கு. என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா, அதுதானே அந்த மாதிரி. அதுக்கப்புறமா அது கோவிலை சுத்தீவிர இருக்கிற கடைகள்லாம் என்னை பிரமிக்க வைக்கிறது. பூக்கடை, பழக்கடை, புடவை கடைன்னு தினுசா கடை ஒவ்வொருத்தரோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரியும் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி நொறுக்கு தீனி கடைகள் இதெல்லாம் சாயந்தரம் ஆனால் அப்படியே அலர்ட் ஆகிடும். சுண்டலாக இருக்கட்டும், பஜ்ஜி போண்டா, அது அடை தோசைன்னு என்ன வேணால் கிடைக்கிறது. அங்கே எல்லாம் அங்கேயே நின்றுட்டு சாப்பிட்டுட்டு போகிற மாதிரி பெரிய ஹோட்டல்லாம் கிடையாது, சின்ன சின்ன கடைகள். அந்த அடையை பார்த்தோன்னே நான் கொஞ்சம் அப்படி லேசாக அப்படி பிரேக் போட்டேன். நான் பிரேக் போட்டது அந்த பூனை கூட பார்த்துட்டு என்ன நக்கலாக பார்த்துட்டு என்ன. அதுக்கப்புறமா அந்த பஜ்ஜி இதை பாருங்க பூனை உட்காந்துருக்கு. அந்த இது அடைக்கடை. அதுக்கப்புறமா நாங்கள் பார்த்தது இந்த போண்டா கடை. அங்கே கூட நான் அந்த பஜ்ஜி வாங்கி சாப்பிட்டேன். என் கூட வள்ளமும் சாப்பிட்டோம், எல்லோரும் சாப்பிட்டோம். அதுக்கப்புறமா பொறுமையாக க்யூவில் நின்று வாங்கி சாப்பிட்ருக்கேன். அதுக்கப்புறமா கமகமானு ஃபில்டர் காஃபி. அப்படியே அந்த இடத்த விட்டு நீங்கள் வெளியில் வரத்துக்கு மனசு வரவே அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு இருந்தேன். ஒரு பழங்காலத்து வீடு, அதுக்கு எதிரே இப்படியுமா நான் வாக் பண்ணிகிட்டு இருந்தேன். டப்பா சட்டி, நாட்டு மருந்து கடை, இந்த பக்கம் கொலு பொம்மை கடை. எதை சொல்ல எதை விட அவ்வளோ நல்லா இருந்தது. உன்னை மறவாத வரம் வேண்டும்னு நான் சிவன்ட்ட ஒரு கோரிக்கை வச்சுட்டு பாய் சென்னை அப்படின்ட்டு நான் கிளம்பிட்டேன்.